ஃபுட் ஹேபிட்ஸ் தான் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த நெஞ்செரிச்சல்லாம் வருதுன்னு சொல்லலாமா சார்? நெஞ்செரிச்சல் இப்போ இந்த மாதிரிதான் ஒரு நோயாளி வந்தார், இளைஞர், நெஞ்செரிச்சல். இப்ப நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தா அதுல இந்த உணவு குழாய்க்கும் இரைப்பைக்கும் நடுவில் ஒரு வால்வ் இருக்கு. யூஸ்வலா மூடியே இருக்கும். சாப்பாடு வந்தா கீழே விட்டுரும், கீழே இருந்து ஏதாவது வந்தா விடாது. அது லூசா இருக்கும். நிறைய பேருக்கு 120 இந்தியர்களுக்கு லூசா இருக்கு, அமெரிக்கர்கள்ல 30 பேருக்கு லூசா இருக்கு. இட் குட் பி பிகாஸ் ஆஃப் ஜீன்ஸ். 5 தலைமுறைக்கு ஜெனட்டிக் டிசார்டராவே பரவலாம் அப்படின்னு 2009 அமெரிக்கால கண்டுபிடிச்சாங்க. இவர் வந்த உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி ரீஃப்ளக்ஸ் உங்களுக்கு வால்வ் லூசா இருக்கு, எண்டோஸ்கோப்ல பார்க்கலாம். இப்ப எண்டோஸ்கோப்ல NBI ஸ்கோப் இருக்கு, நேரோ பேண்ட் இமேஜிங் ஸ்கோப். கலர் மாத்தி பார்க்கலாம். உணவு குழாய் மியூகோசா கிரீன் ப்ளூல தெரியும், நீல பச்சையா. இரைப்பை மியூகோசானா இரைப்பையோட உள் சட்டை பிரவுன் கலர்ல தெரியும். சோ அதுல என்ன அட்வான்டேஜ்னா, நமக்கு ஒயிட் லைட்ல எண்டோஸ்கோப்ல பார்க்கும்போது சில சமயம் தெரியாது இந்த மியூகோஸ், இந்த உணவு குழாயோட உள் சட்டையில ஏற்படுகின்ற மாறுபாடுகளை துல்லியமா கவனிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேண்ட் விட்த் மாத்தி பார்த்தா தெரியும். சோ அதுலயே ஜூம் பண்ணலாம். we can even like a microscope. சோ அந்த மாதிரி நிறைய புதிய கருவிகள்லாம் வந்துருச்சு. சோ அந்த மாதிரி எண்டோஸ்கோப் போட்டு சொன்னா உங்களுக்கு அந்த உணவு குழாய்க்கும் இரைப்பைக்கும் நடுவில் இருக்கிற வால்வ் லூசா இருக்கு, அமிலம் மேல வருது, அதனால உங்களுக்கு புண்ணாகுது உணவு குழாயில. அதனால நீங்க உணவு பக்குவத்தை நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும் அப்படின்னு. என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது டாக்டர் அப்படின்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, ரொம்ப புளிப்பா சாப்பிடாதீங்க. அதே மாதிரி இந்த சாக்லேட்ஸ், கோகோ இருக்கு இல்லைங்களா, அது, காஃபி, டீ அதெல்லாம் குறைச்சுங்க, பிகாஸ் அதெல்லாம் எதுக்கழிச்சு வரும். அப்புறம் அந்த வாழைப்பழம் இருக்கு இல்லைங்க, அதுல வேனிலின் இருக்கு, அது எதுக்கழிச்சு வரும். ஸ்மோக் பண்ணக்கூடாதுங்க, ஸ்மோக்கிங் இஸ் பேட். இட் கேன் ஆல்சோ லூசன் த வால்வ் உடைய பிரஷரை குறைச்சு எதுக்கழிப்பு அதிகப்படுத்தும். அதே மாதிரி மது எடுக்கக்கூடாது. ஸோ காஃபி, டீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவர் பாட்டு இப்படி முறைச்சு பார்த்தாரு. டாக்டர், உயிர் வாழ்க்கை தேவைதானா? இட்ஸ் வர்த்லெஸ் டு லிவ் டாக்டர். எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க, இது ஆர்மி ஸ்டைல்ல அவாய்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஓரளவு குறைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். சோ தட்ஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு மாடரேஷன்ல இருந்தா ஓரளவு தப்பிச்சுக்கலாம். ஆல்சோ மருந்துக இருக்கு, அது சாப்பிட்டா நம்ம அமிலத்தை குறைச்சு எதுக்கழிச்சு வர தடுக்கலாம். இப்போ நிறைய அமிலம் மேல வரதான் ப்ராப்ளம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இம்பீடன்ஸ் பிஹெச் அண்ட் மேனோமெட்ரின் டெஸ்ட் இருக்கு. மூக்கு வழியா அந்த முடி மாதிரி சன்னமான டியூப் தான் போட்டுட்டு ஈவன் குழந்தைகளுக்கு கூட செக் பண்ணலாம். இந்த வால்வ் பிரஷர் எப்படி இருக்கு, இந்த வால்வ் பிரஷர் எப்படி இருக்கு, இயக்க அலைகள் எப்படி இருக்கு. அப்புறம் ரெண்டாவது, என்ன எதுக்கழிச்சு வருது, 24 மணி நேரத்துல எவ்வளவு ஆசிட் மேல வருது, அதை கூட கால்குலேட் பண்ணலாம். சோ அப்போ நம்ம வில் பி ஏபிள் டு வார்ன் தெம். பிகாஸ் நிறைய ஆசிட் வந்துட்டே இருந்ததுன்னா வருஷக்கணக்கா அந்த உணவு குழாயோட உள்சட்டை உருமாறி அதுல பிற்காலத்துல கேன்சர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த பெர்சன்டேஜ் இஸ் வெரி லோ. உடனே எல்லாரும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த பேரட்ஸ் எசாஃபேகஸ் அது இருந்தா அதை ஒழிக்கிறதுக்கும் இப்ப எண்டோஸ்கோப் வழியாவே ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் இருக்கு, RFA. உங்க இதுல டிரான்சிஸ்டர் ரேடியோல வர ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதே யூஸ் பண்ணி நம்ம we can kill the tissue. It's very safe. It's not radiation, it's radiation frequency, radio frequency. Sorry. அதை யூஸ் பண்ணி நம்ம அழிச்சிடலாம்.